போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டைமில் நான் படிக்கலாம், எந்த டைமில் படித்தா என்னால் நிறைய கவர் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ஸோ அதற்கான ஒரு வீடியோ தான் அது. முதல்ல டைம் அப்படின்றது எல்லாத்துக்கும் காமன், சரியா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒர்க் போகிறவங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது அவங்க வேலைக்கு போகிற டைமை மைனஸ் பண்ணிட்டு தான் அவங்க படிக்க முடியும். வீட்டிலேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்கும். இதுதான் ரெண்டு கேட்டகரி, மிகப்பெரிய கேட்டகரி. ரெண்டு கேட்டகரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்க முடியும். ஃபுல் டைமாக படிக்கிறவங்க, வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமாக படிக்கிறவங்க. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில் எந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா முதல்ல டிசைட் பண்ணுங்கள். ஸோ வேலைக்கு போயிட்டு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் டைம் ஒவ்வொரு மணி நேரத்தையும் நீங்கள் ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். வீட்டிலேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் டைம் எப்படி மேனேஜ் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டு படிக்கலாம். இந்த வீடியோவில் எந்த டைமில் படிக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். முதல்ல எந்த டைமில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா? அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டைமில் படித்தா எல்லாத்துக்கும் நல்லா மெமரி ஆகும் போல் அப்படின்னு நினச்சி கேட்குறீங்க. பட் அப்படி கிடையாது. நீங்கள் எந்த டைமில் படித்தாலும் உங்களுக்கு விருப்பமான டைமில் படிங்க, சரியா? முதல்ல நீங்கள் படிக்கணும், அவ்வளோதான். அது மட்டும்தான் உங்களுடைய அல்டிமேட் கோலாக இருக்கணும். நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை போய் புதுசாக கற்றுக்க போகிறதில்ல. காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு டெய்லியும் படித்தா மட்டும்தான் உங்களால் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒவ்வொரு டைம் இருக்கும். சில பேர் நைட் ஷிஃப்ட் போவீங்க, சில பேர் காலையில் நல்லா தூங்கிட்டு நைட் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 10 மணிலேருந்து 2 மணி வரையும் படிக்கிறவங்களாம் இருக்காங்க. அதே போல் நைட் டைமை நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, காலைல டைமை நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, 3:30க்கு எந்திரிச்சு படிக்கிறவங்க இருக்காங்க, 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறவங்க இருக்காங்க. இல்லை, நான் 6 மணிலேருந்து 8 மணி வரையும் படிக்கிறேன், நான் வீட்டிலேருந்து தான் படிக்கிறேன், நான் 5 மணிலேருந்து ஒரு 9 மணி வரையும் காலைல படிச்சுட்டு அதன் பிறகு பெரிய பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் நைட் ஒரு 4 மணி நேரம் படிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நல்லா படிக்க முடியும் அப்படின்னு படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ எந்த டைமில் படித்தாலும் நீங்கள் படிக்கணும். முதல்ல அது மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு நாளைக்கு இந்த டைமில் படிக்கணும் அப்படின்றத விட ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். இந்த டைமில் படித்தா தான் என்னால் கவனத்தோடு படிக்க முடியும் அப்படின்றத முதல்ல அது தூக்கி எரிஞ்சிருங்க. காலைல படித்தா மட்டும் தான் படிக்க முடியும், இல்லை நைட் படித்தா மட்டும் தான் படிக்க முடியும் அப்படின்றத விட்டுருங்க. உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? நைட் படித்தா உங்களுக்கு பிடிக்குமா? நைட் உட்காந்து தாராளமாக படிங்க. உங்களால் எந்த டைமில் ரொம்ப அதிகமாக, ரொம்ப கவனமாக, ரொம்ப ஈடுபாடு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோர்ஸ் பண்ணி யாரும் உங்களை இங்கே படிக்க வைக்க போகிறதில்ல. நீங்களும் அந்த மாதிரி படிக்கக்கூடாது. காலையில் உங்களுக்கே முழு ஈடுபாட்டோட நான் எந்திரிக்கிறேன் சார், 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறேன் அப்படின்னா காலைல எந்திரிச்சு படிங்க. இல்லை, எனக்கு காலைல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, என்னால் அந்த டைமில் படிக்க முடியாது, அப்படி எந்திரிச்சாலும் எனக்கு தூக்கம் தான் வரும். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம், காலைல எந்திரிக்க சொன்னாலும் எந்திரிச்சு தூங்க தான் செய்வாங்க, படிக்க மாட்டாங்க. சில பேர் நைட் 10 மணிக்கு மேலே முழிச்சிருக்க மாட்டாங்க, தூங்கிடுவாங்க. ஸோ நைட்டு 10 மணிக்கு மேலே முழிச்சிருக்காதவங்க கண்டிப்பாக காலைல எந்திரிச்சு படிச்சே ஆகணும். அதே போல் காலைல 5 மணிக்கு மேலே நான் தூங்கிடுவேன், முழிக்கலாம் முடியாது, 6 மணி வரையும் கண்டிப்பாக தூங்குவோம் அப்படின்றவங்க நிறைய பேர் நைட் நல்லா படிப்பாங்க. 1 மணி வரையும் 2 மணி வரையும் படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ, இத்தனை நாள் நீங்கள் ஒரு டைம் பழகிருப்பீங்க பார்த்தியா, அந்த டைம்லேயே படிங்க. சில பேர் நைட் ஷிஃப்ட் போயிட்டுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி டைமை வந்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 மணி நேரமாவது நீங்கள் படிக்கணும். டெய்லி ஒரு 4 மணி நேரமாவது படிக்க பிளான் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் போனாலும் கண்டிப்பாக 4 மணி நேரம் உங்களால் படிக்க முடியும். ஏற்கனவே ஒரு வீடியோ நான் கொடுத்துருப்பேன், டெய்லி 10 மணி நேரம் படிக்கிறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். வீட்டிலேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 10 மணி நேரம் படிக்க முடியும். அதை தாண்டி படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க, என்ன டைமிங்கில் படிக்கிறீங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்றத அந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் படிக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய அல்டிமேட் கோலாக இருக்கணும். என்ன டைம்னாலும் நீங்கள் படிங்க. உங்களுக்கு முழு ஈடுபாடு இருக்கக்கூடிய டைமில் படிங்க. அது மார்னிங்காக இருக்கலாம், இல்லை நைட்டாக இருக்கலாம், இல்லை மதியமாக இருக்கலாம். என்ன டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டைமில் படிங்க. ஒர்க் போகிறவங்க காலைல ரெடி ஆகிட்டு நைட்டு வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க, நைட் படிப்பீங்க. அதே போல் ஃபுல் டைமாக நீங்கள் படிக்கணும்னா எந்த டைம்லனாலும் நீங்கள் படிக்கலாம். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா காலைல எழுந்திரிச்சு உங்களால் படிக்க முடியாது. அந்த டைம் உங்களுக்கு ஒர்க் நிறைய இருக்கும், நிறைய வேலைகள் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு எந்த டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ 6 மணி நேரமோ, எந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டைமில் படிங்க. நன்றியுடன் அதிகமான குழுமம், கட்டளை தவம் ஆற்றல் வரும். நன்றி, வணக்கம்.